பார்கவி விஷயத்துல கதை ரொம்பவே மோசமா போய்க்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ ஜட்ஜி பார்கவியையும் அவங்க அப்பாவையும் புரிஞ்சுக்கிட்டு போலீஸையே மாத்திருக்காங்க அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக. யாரு வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னா குந்தவை மேடம் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்க நேர்மையா விசாரிக்க போறாங்க. இதுக்கப்புறம் தான் அறிவுக்கரசிக்கு ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. குந்தவை மேடம் வந்த உடனே பார்கவியை கூட்டிக்கிட்டு குணசேகரன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் அங்கே அறிவுக்கரசி குணசேகரன்னு எல்லாருமே இருக்காங்க. அங்கே போனதும் விஷயத்த சொல்லி குந்தவை மேடம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அறிவுக்கரசி எப்பவும் போல் அவங்க வேலையை காமிச்சு பார்கவியை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. இவளும் இவங்க அப்பாவும் என்ன தொழில் செய்கிறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கேட்டுட்டு குந்தவை மேடம் சும்மாவா இருப்பாங்க. அவங்களும் அவங்களோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அறிவுக்கரசியோட வாயை பிடிச்சி, ஏய் என்ன பேசிட்டு இருக்க, நீ யாருன்னு தெரியும், அவ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எல்லாம் எனக்கு கிளாஸ் எடுக்க தேவையில்லை, தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு இருந்த உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனால் அறிவுக்கரசி அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரியே இல்லை. இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே காமிப்பேன், இவ நல்லவ கிடையாது, என் தங்கச்சிக்கும் இவனுக்கும் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அறிவுக்கரசி ரொம்ப வீராப்பாக பேசுகிறாங்க. ஆனால் குந்தவை மேடம், அது எப்படி நடக்குது, இந்த பொண்ணை ஏமாத்திட்டு எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசியையும் தர்ஷனையும் மிரட்டிட்டு போகிறாங்க. தர்ஷன் ஒரு நிமிஷம் ஆடி போயிருக்காரு. ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்னு தெரியலன்னு. பார்கவியை ஏமாத்துனதுக்கு அவர் அனுபவிக்க